Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நிதி பற்றாக்குறை காரணமாக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது. அதேபோல சேலம் பெரியார் பல்கலைக்கழக, திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றிலும் உள்ள நிதி பற்றாக்குறை நீடித்து வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிடலாம். உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழகத்திற்கு முக்கிய காரணிகளாக உள்ள பல்கலைக்கழகங்கள் நிதி பற்றாக்குறையால் தத்தளிக்கின்றன. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு மாதத்திற்கு 12 கோடி ரூபாய் உட்பட ஆண்டுக்கு 145 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. ஆனால் மாநில அரசிடமிருந்து 58 கோடி ரூபாய் மட்டுமே கிடைப்பதால் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளது. மேலும் கூடுதல் நிதியை பெறுவதில் 5000த்திற்கும் மேற்பட்ட தணிக்கை தடை நிலுவையில் உள்ளதால் சிக்கல் நீடிக்கிறது என்கின்றனர் பல்கலைக்கழக ஊழியர்கள். அரசாங்கம் 55 கோடி கொடுக்குது, எங்களுக்கு சேலரி பென்ஷன் கமிட்மெண்ட் மட்டுமே 145 கோடி ரூபா. அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, பல்கலைக்கழகத்தை ரன் பண்ணுறதுக்கு அன்றாட செலவுகளை மீட் அவுட் பண்ணுறதுக்கு டெய்லி காலையில் நாங்கள் கேட்டை திறந்து பூட்டினோம்னா இவ்வளோ பெரிய வளாகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சமாக அதே ஒரு 10-50-60 கோடி ரூபா எங்களுக்கு வேணும். அப்போ அந்த இடமும் இப்போ நிப்பாட்டி இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நாங்கள் இருக்கிறோமோ. இந்த பல்கலைக்கழகங்கள் மாநில பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்ற மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தொடர்ச்சியாக இயங்குமா இல்லை வேற இடத்துக்கு போயிருமான்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் அனைவரு மனசுலையுமே இருக்கு. பல்கலைக்கழக வைப்பு நிதியில் இருந்து 300 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையும் வீண் செலவு செய்யப்பட்டதால் தற்போது பல்கலைக்கழக ஊழியர்கள் பேராசிரியர்களுக்கு கடந்த டிசம்பர், ஜனவரி ஆகிய மாதங்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை. இதனை கண்டித்து நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் கடந்த 14ஆம் தேதி முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அலுவல் பணி உட்பட தேர்வுத்தாள் திருத்தும் பணியும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு முறையும் போராடி சம்பளம், பென்ஷன், குடும்ப ஓய்வூதியம் அனைத்தும் பெற வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அரசு உடனடியாக செவிசாய்த்து மக்கள் முதல்வர் என்று அன்போடு அழைக்கப்படுகிற நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி குடும்ப ஓய்வூதியம் மற்றும் சம்பள பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நிதி பற்றாக்குறை கையை மீறி சென்ற நிலையில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் நிதிநிலை மோசமடைந்து வருவதாக கூறப்படுகிறது. பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்ட 10 உறுப்பு கல்லூரிகள் கடந்த ஆண்டு அரசு கல்லூரிகளாக மாற்றப்பட்டதால் நிதி இழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிதி சுமையை சமாளிக்க சேமிப்பில் பணம் எடுப்பதால் ஆரோக்கியமற்ற சூழல் உருவாவதாக கூறுகின்றனர் பேராசிரியர் சங்கத்தினர். அந்த உறுப்பு கல்லூரிக்குள்ள சம்பளத்தை அவங்க முழுமையாக கொடுத்துட்டாலே இவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவாங்க. இவங்களும் ஆனால் சில ஃபண்டை அங்கே மாற்றுறது இங்கே மாற்றுறது அது ஒரு சரியான நிர்வாகம் இல்லை. ஒரு வெளிப்படையாக ஒரு நேர்மையாக எதுக்கு எந்த நிதி வந்ததோ அதை கரெக்டாக செலவு பண்ணிட்டு அரசாங்கத்தை முறையிடலாம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக மாத செலவினங்கள் 10 கோடி ரூபாய் முதல் 12 கோடி ரூபாய் வரை இருக்கிறது. ஆனால் போதிய நிதி கிடைக்காததால் ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் வரை பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதற்கு முழு காரணம் முறையற்ற நிர்வாகமே என கொந்தளிக்கின்றனர் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர். கடந்த 2 துணைவேந்தர்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொது நிதியை எடுத்து செலவு பண்ணுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு. அதாவது எங்கேயும் சிண்டிகேட்ல இதுங்கிறது இல்ல, பைனான்ஸ் கமிட்டி அப்ரூவல் கேட்கறது இல்ல, அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்றாங்க. இப்படி செலவு பண்ணி 250 கோடியா இருந்த ஜெனரல் ஃபண்டை ஒரு 60 கோடி ரூபாய் வேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல வரணும். உதாரணத்துக்கு இந்த 22-23 நிதியாண்டுல பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 160 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு. ஆனா செலவுன்னு பாத்தீங்கன்னா 170 கோடி ரூபாயை தாண்டுது. தொடர்ந்து திருச்சி, சேலம் பல்கலைக்கழகங்களிலும் இதே நிலை நீடித்தால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் போல் ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என அஞ்சுகின்றனர் ஊழியர்கள். பல்கலைக்கழக நிதி பற்றாக்குறைகளை தீர்க்க மத்திய, மாநில அரசுகள் முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் தமிழகத்தில் உள்ள உயர்கல்வி மேலும் வலுப்பெறும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் பிரசன்னா, பிருந்தா, மோகன்ராஜ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.